கைஸ் எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு சுவைக்கத்தில் மக்களை இருக்கோம். பிரைட்னஸை கம்மியாக வச்சுருவோம். நம்ம ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். நாய்ஸ் ஏன் இவ்வளோ நாய்ஸ் வருதுன்னு தெரியல கைஸ். பயங்கரமான நாய்ஸியாக இருக்குது. ஃபுல்லாமே வந்துட்டு இந்த மெயினான ஸ்ட்ரீட் மக்களே. இங்கே வந்துட்டு எதுவும் திங்ஸ் வாங்குறதா இருந்துச்சுன்னா எல்லாமே கிடைக்கும். 1ஆம் நம்பர் ஸ்ட்ரீட்லேருந்து இங்கே 25 26 ஸ்ட்ரீட் இருக்குது. 26 ஸ்ட்ரீட்டும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு ஷாப்பு. இந்த மட்டக்கா தமாமில் எப்படி சீக்கவோ இங்கே வந்து சுவைக்கத் மக்களே. நம்ம கிளம்பிட்டோம். மணி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பாருங்கள் 11:02 ஆகுது. நம்ம காலைல ஸ்கூலுக்கு வேறு 6 மணிக்கு எழுந்திரிக்கணும் கைஸ். அடிச்சு தட்டி வேகமாக நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ரூமுக்கு போவோம். ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதான் மக்களே. கைஸ் காலைல விடிஞ்சிருச்சு. காலைல எழுந்திரிச்சு ஸ்கூல் முடிச்சு இப்போ தான் மக்களை போய்கிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு? 6:30க்கு எழுந்திரிச்சோம். 6:30க்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு நான் எழுந்திரிச்சிட்டோம். 6 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ தான் ஸ்கூல் முடியுது. ஒருத்தன் மட்டும் போக மாட்டேன், காருக்குள்ளே உட்காந்துக்குவேன். 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கே போவேன். அது வரைக்கும் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு அவன் 8 மணி வரைக்கும் இங்கேயே உட்காந்துக்குவேன். உட்காந்து படுத்து தூங்குவேன், ஃபோன் நோண்டுவேன், அதான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இல்லாதவன். நம்ம நேராக வீட்டுக்கு போவோம் மக்களே. இன்னும் ஒரு 5 நாளில் நோன்பு ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த வாரத்தில் நோன்பு ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பள்ளிவாசலில் இங்கே ஃபுல்லாகவே சாப்பாடு தருவாங்க. ஒரு நேரம் சாப்பாடு அதில் ஓடிடும். நமக்கு கரெக்டாக அந்த டைமிங்கில் மக்களை டியூட்டி வரும். அத்தனை நாள் வராது. கரெக்டாக அந்த பள்ளிவாசலில் இது பண்ணுற டயத்தில் தான் டியூட்டி வரும். இந்த பள்ளிவாசலில் தான் மக்களை போன வருஷம் ஃபுல்லாக 30 நாளுமே இந்த பள்ளிவாசலில் கொடுத்தாங்க. எல்லா நாளுமே இந்த பள்ளிவாசலில் வந்துட்டு கண்டினியூவாக கொடுத்தாங்க. இப்போ இந்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. எங்கெங்கே தரப்போகிறாங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயில் தெரியல. இங்கே ஆனால் கன்ஃபார்ம் தருவாங்க. மற்றபடி வேறு எங்கெங்கிறது நமக்கு தெரியல மக்களே. ரொம்ப நேரம் வீட்டுக்கு போவோம், வண்டியை விடுவோம், வண்டியை போட்டு சோறை அடிச்சு விட்ருவோம். மினி கேரவான் கைஸ். இது வந்து எங்கேயாவது வெளில போனாங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல். மண்ணுக்கு போகும்போது இந்த மட்டக்கடத்துக்கு இது இவ்வளோ நாள் மூடி கிடந்துச்சு. இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க. மினி கேரவான் அப்படியே. ஓகே மக்களே, வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். கரெக்டாக நம்ம போகிற டயத்தில் நம்ம ஓனர் வெளியே நடந்துருந்தாருன்னா என்ன ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டே வரையே என்ன அப்படின்றவாப்புல. நம்ம அப்படியே ஃபோனை பாக்கெட்டில் வச்சுருவோம். கைஸ் திரும்பவும் நேற்று நைட்டு மட்டக்கே மறுபடியும் ஆயிடுச்சு. மறுபடியும் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டெய்லர் கடைக்கு தான் மக்களை போய்கிட்டு இருக்கோம். டெய்லர் கடையில் போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வரணுமா, அதை போய் வாங்கிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு போய் பார்க்கிங்கில் போடுவோம் வண்டியை. ஓகே மக்களே, வண்டியை பார்க்கிங்கில் போட்டாச்சு. இந்த இருக்குது டெய்லர் கடை. டெய்லர் கடைக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர வேண்டியதான் மக்களே. இந்த மக்களே டெய்லர் கடை. கைஸ் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வண்டியை நாஸ்தி பண்ணிருச்சு. இனிமேல் வண்டியை வேறு போய் கழுவணும். இந்த வண்டி, இன்னொரு வண்டி, கிட்டத்தட்ட ஒரு 3 வண்டியை கழுவணும் மக்களே. இப்போ நேராக கடைக்கு போயிட்டு கடையில் குழம்பு வாங்கிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு குழம்பு இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம் மக்களை. இப்போ ஸ்கூலில் போய் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். அதுக்குள்ளதுனா காஞ்சி போய் வண்டி நாஸ்தி ஆக போகுது மக்களை. ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு. நம்ம போனால் மட்டக்க தான் வீட்டுக்கு. நம்ம வேறு ஓடிக்கிட்டு இருக்கா. இதை ஆஃப் பண்ணி போட்டுருவோம். எப்படியும் நம்ம போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆயிரும், இல்லை 30 minutes ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கே நான் வந்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமாக நிற்கிறேன் மக்களே. இப்படியே மெதுவாக தான் ஊர்ந்துக்கிட்டு இருக்கு. வண்டி ஸ்பீடாக போகல, இப்படியே தான் ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஆக்சிடெண்ட்டு போல் மக்களே. அதனால தான் செம்ம டிராஃபிக். அங்கே ஃபுல்லாக ஜாமாக தான் நிற்கிது. கண்ணாடி கேவலமாக இருக்குது, அதனால் தெரிய மாட்டேங்குது எதுவுமே. நாங்கள் ஃபுல்லாக ஜாமு. இப்போ தான் ஒரு ஆம்புலன்ஸ் வேறு போணுச்சு. ஓகே மக்கள், எப்படியே போவோம். இதுக்கு மேலே கையில் ஃபோனை வச்சுருந்தோம்னா நமக்கு ஃபைன் விழுந்துடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கரெக்டாக போக சொல்லணும்னு நினைக்கிறீங்க.
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மக்களே. இது எப்படி திறக்கிறது நமக்கு தெரியாது, அண்ணனுக்கு தான் தெரியும். முட்டை இது என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது. காடு ஓடிக்கிட்டு இருந்துச்சு மக்கள். இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டு வெறும் 233 அவுட் ஆகிட்டேன். இங்கே வரும் ஃபுல்லாக டிக்கு. இன்னும் ஒரு ஏமாத்து வேலை. ஓகே, இது அப்புறமா எடுத்துக்குவோம். எப்படி இருக்கு மக்களே? ஃபைனலி இது நம்ம அண்ணனோட ரூமு. டைம் வந்து கரெக்டாக மணி தானே 6 மணி ஆகும்னு நினைக்கிறேன் மக்களே. 6:30 மணி ஆகுது. இப்போ நேரம் கேம் விளாண்டோம்னு வச்சுக்கோங்க, டைம் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். கொஞ்சம் நேரம் கேமை போடுவோம் மக்களே. கேமை போட்டு இப்போ பிக்சரில் தான் எதுவும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேமை ஆன் பண்ணி விட வேண்டியது. நாய்ஸ் ஆனால் பயங்கர நாய்ஸாக இருக்குது, ஏன்னு தெரியல. நாய்ஸ் இதே மக்களே அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது, அதிகமான நாய்ஸ் அதிகமாகவே இருக்குது. மக்களே என்ன பண்ண எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்கே இருக்கா? ஆன் பண்ணியாச்சு மக்களே. ப்ளே ஸ்டேஷன் ஆன் பண்ணி சத்த நேரம் ஒரு கேம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரிமோட் ஆன் பண்ணிக்குவோம். ஹரி கேம். ஓகே மக்களே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, என்ன விளாடுவோம்? ஜிடி விளாடுவோமா இல்லை சூப்பர் லைட்டு ரெட் வேணாம், ஜிடிஏ இல்லை காட் ஆஃபர் விளாண்டு ரொம்ப நாளாச்சு. ஜிடிஏ போவோம் மக்களே. 18+ ஆகும். இது ஓப்பன் ஆகிட்டு இருக்கு மக்களே. இது ஓப்பன் ஆகட்டும். இந்த ஸ்டிக்கில் இருந்து இது வேறு கலந்து கீழே வந்துட்டு இருக்கு மக்களே. கேம் ஓப்பன் ஆனோன்னா நம்ம வந்துட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனலி மக்களே, கேம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு மக்களே. இது பாருங்க, பின்னாடி வந்து நிற்கிறாங்க. வரேண்ணா இருங்க, பேக் கேமரா போடுறேன். இப்படியே ஓப்பன் ஆகிட்டான் மக்களே, பையன் ஃபுல்லாக. இது லைவ் போடலான்னு தான் பார்த்தோம், பட் லைவ் போட முடியல மக்களே. வெளியே போ, இந்த கார் வேணாம். எவ்வளோ கூப்பிட்றான் நம்மளை, வந்தானா வெட்டிடுவேன். டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 மணி ஆகுது. 12 மணிக்கு தான் ஃபோன் அடித்து சாப்பாடு வாங்க போனோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா எனக்கு வெறி ஆயிடுச்சு மக்களே. சத்தியமாக செம்ம டென்ஷனு. ஏன்னா 12 மணிக்கு சாப்பாடு வாங்க கிளம்புறிய அப்படின்னு இது வரைக்கும் எப்போயுமே அந்த மட்டும் பண்ணதில்லை. இந்த திருப்பு தான் முத 12 மணிக்கு ஃபோன் அடித்து சாப்பாடு வாங்க போகணும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கிறது பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு மக்களே. 12 மணிக்கு ஃபோன் அடித்து ஒரு திருப்பு ஃபோன் அடித்தா பரவாயில்ல, நான் எடுக்கலை. ஃபஸ்ட்டு திருப்பு ஃபோன் அடித்து எடுக்கலை, 2வது திருப்பு ஃபோன் அடித்து எடுக்கலை, 3வது திருப்பு படிக்கும்போது கஃபீல் அடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் தான் எடுத்து என்னன்னு கேட்கும்போது, இந்த மட்டக்கனி என்னோடய பையனை கூப்பிட்டு நீ போய் ராக்கால பக்கத்தில் தான் ராக்காங்கிற ஏரியா, நம்ம இருக்கிறதுலேருந்து அடுத்த ஏரியா அதுதான் பக்கத்தில், அங்கே போயிட்டு சாப்பாடு வாங்கணும் அப்படின்னாப்புல. சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னேன். 11:35 அடித்தாப்புல 11:45 வரைக்கும் உட்காந்தேன், ஆளை காணோம். திரும்பி ஃபோன் அடிச்சிட்டேன். ஃபோன் அடித்து 10 நிமிஷமாக உட்காந்துருக்கேன், நான் ஆளை காணோம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நீ போய் பெல் அடித்தோன்னே வந்துடுவேன் அப்படின்னாப்புல. அப்புறம் போய் பெல் அடித்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டான். இப்போ கூட்டிகிட்டு ஹோட்டலில் நிற்கிற மக்களே. 12 மணிக்கே சாப்பாடு வாங்குறாங்க. ஓகே மக்களே, அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. இன்றைக்கான வீடியோவை இதோடு அப்படியே நம்ம முடிச்சுக்குவோம். ரூமுக்கு போனவோட அப்படியே முடிச்சுக்குவோம். அதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக நிறையா பேர் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக அதுக்கான பதில் நான் போடுறேன் மக்களே. இனிமேல் கண்டினியூவான வீடியோவில் வந்து இனிமேல் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸில் வந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் போடுறேன் கண்டிப்பாக. இப்போ தான் ரூமுக்கு வரோம், டியூட்டி முடிச்சுட்டு இப்போ தான் வரோம். வந்து உள்ளே நுழைஞ்சோனையுமே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ப்ளே ஸ்டேஷனில் வந்து கேம் டவுன்லோட் போட்டிருக்கேன்.
அது என்ன அப்படியே நிற்கிது, ஏறுதா ஏறலானே தெரில, அப்படியே நிற்கிது. இருங்க உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களை, தெரியுதுன்னு நினைக்கிறேன். அன்சார்க்டர் 4 வந்து கிட்டத்தட்ட 60 ஜிபி. அது இப்போ தான் 4 ஜிபி ஏறி இருக்குது. இது ஃபாலன் ஆர்ட் செடி வந்து 50 ஜிபி நெருக்கி. இன்னும் இதில் ஏறவே இல்லை மக்களை, 2 ஜிபி ஏறல மக்களை. போட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் மக்களை ஆச்சு? கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு மக்களே. 1.5 மணி நேரத்துக்கு ரொம்ப ஸ்லோவாக ஏறிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரில. பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. நாளைக்கு காலைல வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் மக்கள். கேஸ் அதான் எந்திரிச்சோம். மணி வந்துட்டு 9 மணி ஆகுது. இப்போ தான் எந்திரிக்கிறோம். இன்னும் டவுன்லோட் ஆகலை மக்களை. 23 ஜிபி 24 ஜிபி தான் டவுன்லோடே ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து 23 ஜிபி ஆகிருக்கு, இது 12 ஜிபி ஆகிருக்கு. அவ்வளோதான், மொத்தமே 35 ஜிபி தான் டவுன்லோட் ஆகிருக்கு. சரி ஓகே, அது பாட்டுக்கு டவுன்லோட் ஆகட்டும் அப்படியே நம்ம போட்டுருவோம். சாயந்தரமாக பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அதை விட்டாச்சு மக்களே. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் மக்களே. பாய் மக்களே. நாளைக்கான வீடியோ பார்ப்போம். இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ இன்றைக்கே வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம் மக்களே. பாய் மக்களே.